ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர் சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். செந்தில் செஞ்ச தப்பை உணர்ந்துட்டாரு அப்படிங்கிறது பாண்டியனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது மட்டும் இல்லை, காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு நீங்கள் சொன்ன மாதிரியே அந்த பணத்தை நல்ல காரியங்களுக்கும் இல்லாதவங்களுக்கும் கொடுத்து செலவு பண்ணிட்டு வந்திருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்கும்போது பாண்டியனுமே கொஞ்சம் ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறாரு. பொதுவாகவே செந்தில் பாண்டியன் எது சொன்னாலும் மறுப்பு தெரிவிக்கலை அப்படின்னாலும் கூட ஒரு மாதிரி கடுப்பாக தான் செய்வார். இதையும் அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணார். பட் கதிர் அதை உணர வச்சுட்டாரு. செந்தில் பண்ணியிருக்கிறது எவ்வளோ பெரிய பாவம், அது நம்ம தமிழ்நாட்டுக்கு செய்கிற துரோகம் அப்படிங்கிற மாதிரி அவர் ரொம்ப ரியலைஸ் பண்ணிட்டாரு. அதனால பாண்டியன் சொல்றாரு, இந்த விஷயத்துல மனதளவில் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது மீனா தான். அந்த மனதளவில் பாதிக்கப்பட்டதுனால அதையே யோசிச்சு உடம்பையும் கெடுத்துக்குச்சு. ஸோ அந்த பொண்ணுக்கிட்ட நீ மன்னிப்பு கேட்கணுங்கிற மாதிரி பாண்டியன் சொல்லிட்டாரு. செந்தில் மீனாவை திரும்பி பார்க்குறாங்க. என்ன இருந்தாலும் நான் அந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணியிருக்க கூடாது, உனக்கு தெரியாமல் பண்ணணும்னு நினச்சது அதை விட தப்பு, என்னை மன்னிச்சிடு மீனா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்கும்போது மீனாவுக்கு உள்ளுக்குள்ளே கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. அதே நேரத்தில் என்ன இருந்தாலும் இதை எப்படி உங்களை இதிலேருந்து வெளியே கொண்டு வர்றதுன்னு நான் யோசிக்காமல் உங்ககிட்ட கோச்சிக்கிட்டு பேசாமல் இருந்துட்டேன். அதுக்காக நீங்கள் என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பாண்டியன் கேட்குறாரு, ஏன்பா மீனா, எல்லா பிரச்சனையும் நடந்து முடிஞ்சிருச்சு, இப்போது உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்கணும், அதுக்கு மட்டும் எனக்கு பதில் சொல்லு அப்படின்றாரு. சொல்லுங்க மாமா அப்படின்ட்டு. இல்லைம்மா, இந்த வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்துச்சு, ஏதாவது ஒரு விஷயம் நடக்குது, ஏன் அது சரவணனாக இருந்தாலும் அத்தையாக இருந்தாலுமே முதல்ல என்கிட்ட சொல்லிடுவேன், மாமா இப்படி நடக்குது அப்படின்னு. இல்லையா, அந்த விஷயத்தில் நேர்மையாக நடந்துக்கணும்னு நினைப்பேன். அந்த நேர்மை தான்ப்பா உங்ககிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த விஷயம். செந்தில் இவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கான், இதை என்கிட்ட சொல்லணும்னு ஏன்பா உனக்கு தோணலை? உன் அத்தை தான் என்கிட்ட சொன்னான். அவளுக்கே எத்தனை நாள் கழிச்சு தான் தெரிஞ்சிருக்கு. உன் அத்தைக்கிட்ட கூட நீ சொல்லக்கூடாதுன்னு நினச்சி வச்சுருந்துருக்க, கரெக்டு தானே அப்படின்னு கேட்குறாரு. மீனா திருன்னு முடிச்சுட்டு இருக்காங்க. இங்கே பாருப்பா மீனா, மாமாவை நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்க. அது தப்புனா அதை எப்படி சரி பண்ணுறதுன்னு தானே யோசிப்பேனே தவிர அப்படியே உங்களை நிராகரித்து தள்ளி விட்டுடுவேன்லாம் கிடையாது. நீ அவ்வளோதானப்பா என்னை புரிஞ்சு வச்சிருக்கிறது அப்படின்னு கேட்குறாங்க. சேச்சே, அப்படிலாம் எதுவும் இல்லை மாமா, மற்றவங்களை பற்றி நான் சொல்கிறேன் அப்படின்னா அது வேற. ஆனால் செந்தில் வரும்போது என்னால் டக்குன்னு உங்ககிட்ட சொல்ல முடியல, அவ்வளோ ஏன் அத்தைக்கிட்ட நான் எதார்ச்சியாக சொல்லிட்டதுக்கே ஏண்டி சொன்னேன்னு என்கிட்ட சண்டை போட்டார். என்ன இருந்தாலும் அவர் கூட தான் நான் வாழ்ந்தாகணுங்கிற கட்டாயத்தில் இருக்கிறதுனால என்னால் கண்டிப்பாக இந்த விஷயத்தை எப்படி வெளியே சொல்கிறதுன்னு தெரியாததுனால தான் சொல்லாமல் இருந்துட்டேனே தவிர நான் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கல அப்படின்னு மீனா அப்படியே வேற மாதிரி பேசுகிறாங்க. ஆனால் நம்ம கோமதி இருந்துட்டு, போதும் நிறுத்தடி, என்ன இருந்தாலும் இந்த விஷயத்தில் நீ தப்பு தான் மீனா, உன் புருஷனை நீ காப்பாற்றணும்னு நினைக்கிற, அது என்னதான் என் பிள்ளையா இருந்தாலுமே இப்போது என் புருஷன்கிட்ட நான் சொன்னதுனால தானே செந்தில் இப்போ திருந்தி நிற்கிறான். இல்லாட்டினா அவன் அதே தானே பண்ணிட்டு இருந்திருப்பான். அதனால முதல்ல ஏதாவது ஒரு பிரச்சனைனா பெரியவங்க கிட்ட சொல்லி பழகுங்க. இங்கே பாரு செந்தில், இதுதான் கடைசி, இதுக்கு மேலே நீ இந்த மாதிரி ஏதாவது தப்பு பண்ணுன அவ்வளவுதான் அப்படின்றாங்க. செத்தாலும் இனிமேல் நான் லஞ்சம் வாங்க மாட்டேன்ப்பா அப்படின்னு சொல்கிறாரு. ஒருவேளை இதுக்கு முன்னாடி மாதிரி உன்னை கம்பல் பண்ணி அந்த லஞ்ச பணத்தை எடுத்துகிட்டு உங்ககிட்ட கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோ, அப்போ என்னடா பண்ணுவ அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைப்பா, அப்படியே ஏதாவது நடந்தாலும் கூட அந்த பணத்தை என் கையால் தொட மாட்டேன், அதை தொட்டால் நான் பாவம் பண்ணதுக்கு சமம் அப்படிங்கிற மாதிரி நம்ம செந்தில் சொல்கிறாரு. தப்பு எப்போவுமே யாருமே பண்ணாமலாம் இருக்க மாட்டாங்க. எல்லாருமே ஏதாவது ஒரு இடத்துல ஒரு சூழ்நிலையில் தப்பு பண்ணிடுவாங்க. ஆனால் அதை திருத்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும்போது அதை திருத்திக்கிட்ட பார்த்தியா, அதான்டா பாண்டியன் வளர்ப்பு அப்படின்னு பாண்டியன் கொஞ்சம் ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறாரு. இந்த பக்கம் நம்ம மயில் ரொம்ப சோகமாக இருந்தாங்க. மீனா கிட்ட பேசணும்னு தோணுச்சு, அதனால் ஃபோன் பண்ணுறாங்க. செந்தில் மீனா கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லி ரூமில் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. மீனா மயில் கால் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி வெளியே போய் பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னக்கா இந்த நேரத்தில் கால் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, நடந்ததெல்லாம் கேள்விப்பட்டிருப்பேன் மீனா, எதிர்த்த வீட்டில் தான் நிச்சயம் நடந்துச்சு, சுடருக்கு இதில் விருப்பமே இல்லை, இருந்தாலும் எங்கள் அம்மா கேட்டதுக்கு அவள் ரொம்ப சாதாரணமாக நான் இந்த வீட்டை விட்டு எங்கே போனாலும் இந்த வீட்டில் இருக்கிறத விட சந்தோஷமாக தான் சொல்றா, இந்த வீடு நரகம் மாதிரி இருக்கு, இங்கிருந்து தப்பிச்சு போனா போதும்னு நினைக்கிற அளவுக்கு அவ யோசிக்க ஆரம்பிச்சுட்டா. படிப்பை பாதியில நிறுத்தி இந்த கல்யாணம் தேவையான்னு கேட்டா, படிக்க வைக்கிறதே ஊருக்குள்ள இருக்கிறவங்க கிட்ட பதில் சொல்ல முடியாம தான். கல்யாணமும் பண்ணல, படிக்கவும் வைக்கலனா அந்த பிள்ளையை எதுக்கு வீட்டில் வச்சிருக்கீங்க 4 பேர் கேட்டக்கூடாதுங்கிறதுக்காக தான் காலேஜுக்கு அனுப்புனேன். மற்றபடி அவளை படிக்க வைக்கணும்னு அந்த அளவுக்கு எங்ககிட்ட எது காசு பணங்கிற மாதிரி பேசிடுறாங்க. அது எல்லாத்தையுமே சொல்லி ரொம்ப வருத்தமா சொல்றாங்க மயில். அக்கா, நான் சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க, நமக்கு ஒரு விஷயம் வேணாம் அப்படின்னா அது நம்ம தான் ஸ்ட்ராங்காக சொல்லணும். உங்கள் விஷயத்தவே எடுத்துக்கோங்க, என்னடா இதை சொல்லி காட்டுறாளே அப்படின்னு நீங்கள் என்னை தப்பாக நினச்சிக்காதீங்க. உங்களுக்கு இந்த கல்யாணம் வேண்டான்னு நினச்சிருந்தீங்கன்னா அப்போவே நீங்கள் வேண்டான்னு சொல்லியிருந்துருக்கலாம். இல்லை சரவணன் மாமாவும் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, அவர் கூட வாழணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா அவருக்கு உண்மையாக வாட்சி இருந்திருக்கணும். நல்லா யோசிச்சு பாருங்கள். நீங்கள் நினச்சிருந்தா இதை சரவணன் மாமா கிட்ட கல்யாணத்துக்கு முன்னாடியே சொல்லியிருக்க முடியும். இல்லையா, கல்யாணம் பண்ணிட்டு இங்கே வந்ததுக்கப்புறம் நானும் ராஜியும் உங்ககிட்ட க்ளோஸாக தானே இருந்தோம். அந்த சுகன்யா
அவங்க உங்க கூட க்ளோஸாக தானே இருந்தாங்க. எல்லாத்துக்கும் மேலே அத்தை மாமாலாம் உங்களை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடினாங்க. என்ன இருந்தாலும் நீங்கள் அவங்க பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு வந்த மருமகன்னு சொல்லி மாமாலாம் உங்கள் மேலே எவ்வளோ மரியாதை வச்சுருந்தாங்க. நீங்கள் நினச்சிருந்தா இதுதான் மாமா விஷயம் அப்படின்னு சொல்லியிருந்திருக்கலாம். காசு பணத்துக்கு ஆசைப்படுறவங்களாக்கா இந்த வீட்டில் இருக்கிறவங்க. ஒருவேளை நீங்கள் சொன்னதெல்லாம் பொய்யா இருந்தாலும் நீங்கள் இந்த வீட்டை பார்த்துக்கிட்ட விதம், இந்த வீட்டு மேலே நீங்கள் வச்சிருக்கிற அக்கறைன்னு எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி உங்களை மன்னிச்சிருந்திருப்பாங்க. நீங்கள் அதை பண்ணாததாங்க்கா எல்லாத்துக்குமே எல்லா தப்புக்குமே காரணம். சரவணன் மாமா அவர் ஏமாற்றமாகவும் துரோகமாகவும் தான் அதை நினச்சாரு. இப்போ கூட அது கூட மன்னிக்க தயாராக இருக்காரு. ஆனால் அதனால நீங்கள் தப்பே பண்ணாத மாதிரி இந்த ஒட்டுமொத்த குடும்பத்தையும் ஜெயிலில் உட்கார வச்சிங்களே, அதுதான் அவரால் மறக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்காரு. அக்கா, நான் இதுலேருந்து என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் உங்கள் விஷயத்தில் தெளிவாக முடிவெடுத்து அதுபடி போயிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த மாதிரியான ஒரு நிலைமையில இருந்திருக்க மாட்டீங்க. அதே தான் சுடருக்கும். இந்த கல்யாணம் வேண்டாம் அப்படின்னு அவளுக்கு தோணுச்சுன்னா வேண்டான்னு அவதாக்கா சொல்லணும். அவளுக்காக வேற ஒருத்தவங்க வந்து சொல்ல முடியாது. இப்போ யாராக இருந்தாலும் பிள்ளைக்கே சம்மதம் தானே, அப்புறம் என்ன அப்படின்னு தான் பேசுவாங்க. அவள் மேஜருக்கா, அவள் இஷ்டப்படி இந்த கல்யாணத்தை தாராளமாக நடத்த முடியும். ஒருவேளை மைனராக இருந்தால் நம்ம ஏதாவது பேசலாம். அவள் மேஜருங்கிறதுனால அவள் விருப்பம் இருந்துச்சுன்னா அதை அவள் எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். நம்ம போய் அவளுக்காக பேசினோம்னாலும் எனக்கு விருப்பத்தோடு தான் இந்த கல்யாணம் நடக்குதுன்னு சொன்னால் நம்ம என்னக்கா பேச முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுவும் சரிதான் அப்படிங்கிற மாதிரி மயில் அமைதி ஆகிடுறாங்க. சரி மீனா, உங்ககிட்ட பேசினா எனக்கு ரிலாக்ஸாக இருக்கணும்னு நினச்சேன், அதனால தான் பேசினேன், என்ன எதுவும் தப்பாக யோசிக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. செந்தில் வந்து மீனா வருவாங்கன்னு வெயிட் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்காரு. இப்போ மீனா எல்லாரும் அவங்கவுங்க போய் படுத்துட்டாங்கன்னு சொல்லி ரூமுக்கு போகிறாரு. செந்தில் வந்து ரொம்ப சோகமாக உட்காந்துட்டு இருக்காரு. எங்க என்னாச்சு அப்படின்னு மீனா கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை மீனா, என்னை மன்னிச்சிடுன்னு மீனாவோட கையை எடுத்து தன்னோட கண்ணில் ஒத்திக்கிட்டு மன்னிப்பு கேட்குறாரு. இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை விடுங்க, அதான் நீங்கள் திருந்துட்டீங்கல்ல, எனக்கு அதுவே போதும், இனிமேல் லஞ்சம் மட்டும் வாங்கிடாதீங்க அப்படின்னும் எங்கள் அப்பா கிட்ட நான் பேசுகிறேன், இனிமே அவர் கூட நீங்கள் பேசவே கூடாது, அவங்களும் இங்கே வரக்கூடாது, நம்மளும் அங்கே போக போகிறது இல்லை அப்படின்றாங்க. அவர் நம்ம நல்லதுக்காக சொன்னார், நீ அப்படி நினைக்கிறேன்னு. இங்கே பாருங்கள், இனிமேல் நம்ம இந்த வீட்டில் தான் இருக்க போகிறோம், கோட்ரஸும் வேண்டாம், வேறு எதுவுமே வேண்டாம், நம்ம வீட்டிலே இருக்கிறது தான் நமக்கு நல்லது, நான் சொல்கிறத தயவு செஞ்சு கேளுங்க அப்படிங்கிற மாதிரி. இனிமேல் நீ என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன் மீனா, தயவு செஞ்சு நீ என்னை மன்னிச்சிட்டா போதும், இந்த விஷயத்தில் மாமா கிட்ட சண்டை போடாத, நம்ம நல்லதுக்காக தானே அவர் சொன்னாருன்னு. இதெல்லாம் நல்லதாங்க, முதல்ல இதெல்லாம் கெட்டதுன்னு அவருக்கே புரியலை, அப்புறம் எப்படி அவர் கெட்டதுன்னு உங்களுக்கு சொல்ல போகிறாரு அப்படிங்கிற மாதிரியும், இந்த விஷயத்துலலாம் அவ்வளோ சீக்கிரம் எங்கள் அப்பாவை நான் மன்னிக்க மாட்டேன் அப்படின்னும் மீனா பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மயில் சுடரை பற்றி யோசிச்சுக்கிட்டே தூக்கம் வராமல் உட்காந்துட்ருக்காங்க. திடீர்னு தண்ணி தாகம் எடுக்குதுன்னு சொல்லி வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு கிச்சனுக்கு போயிட்டு இருக்கும்போது சுடர் வந்து ஹாலில் ஒரு தூணுக்கு சாஞ்சு உட்காந்து அழுதுட்ருக்காங்க. நம்ம மயில் அதை பார்த்துட்டு என்ன இவ இங்கே உட்காந்துட்ருக்கா அப்படின்னு ஒரு மாதிரி ஷாக் ஆகிடுறாங்க. திடீர்னு எங்கள் சுடரை பார்க்கும்போது போய் தண்ணி பிடிச்சிட்டு வந்துட்டு போயிடுவாளா உள்ளன்னு பார்த்தா போகவே இல்லை. அதே மாதிரி அதே பொசிஷனில் உட்காந்துட்ருக்காங்க. என்னாச்சோ தெரியலையே அப்படின்னு சுடர் ஏன்டி இங்கே உட்காந்துட்ருக்க அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லைக்கா, சும்மா தான், தூக்கம் வரலை அப்படின்றாங்க. அம்மா எங்க அப்படின்னு, அம்மா தூங்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சுடர், நான் கேட்குறேன், நிஜமாவே இந்த கல்யாணத்தில் உனக்கு விருப்பம் இருக்கா அப்படின்னு. விருப்பம் இருந்தாலும் இல்லாட்டினாலும் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் விருப்பம் இருக்குது. என்னை எப்படியாவது இங்கேருந்து துரத்திடணும்னு நினைக்கிறாங்க. அந்த வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கணும்லாம் நான் எதிர்பார்க்கலக்கா அப்படின்றாங்க. நான் எதிர்பார்க்க மாட்டேனா சுடரு அப்படின்னு கேட்குறாங்க. நீ எதிர்பார்க்குவேதான், ஆனால் உன்னால் என்னக்கா பண்ண முடியும்? நீ மட்டும் இல்லை, நானே நினச்சாலும் என் வாழ்க்கையை சரி பண்ணிக்க முடியாது. எனக்குன்னு யார் இருக்காங்க, இல்லை உனக்குன்னு யார் இருக்காங்க அப்படின்னு. நான் இருக்கேன் சுடர், நான் உனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கிறேன், தயவு செஞ்சு அவங்கள நம்பி இந்த மாதிரி ஒரு பாலுங்கிணத்துல போய் இறங்கிறாத அப்படின்றாங்க. விடுக்கா, அட்லீஸ்ட் அவங்க நம்மளை பெற்று வளர்த்ததுக்கு இதையாச்சும் அவங்களுக்காக செஞ்சுட்டு போகிறேனே, அதுக்கப்புறம் வாழ்க்கை எப்படி வேணா இருந்துட்டு போகுது, அது எல்லாத்தையும் கடந்து வரணுன்ற முடிவுக்கு வந்துட்டேன்னு. அப்புறம் ஏன்டி சோகமாக உட்காந்துட்டு இருக்க, வீரப்பா பேசினல்ல, போய் தூங்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நானும் மனுஷி தானக்கா அப்படின்னு அழ ஆரம்பிச்சிடுறாங்க. சுடர் அப்படின்னு கட்டி பிடிச்சிக்கிறாங்க மயில். இங்கே பாரு அக்கா இருக்கேன், இந்த கல்யாணத்தை நான் நடத்த விட மாட்டேன், நீ ஒன்றும் கவலைப்படாத, உனக்கு விருப்பம் இல்லைன்னு என்கிட்ட ஸ்ட்ராங்காக நீ சொல்லலைனாலும் நீ பேசும்போது எனக்கு தெரியுது, தயவு செஞ்சு நீ அழாத, இந்த கல்யாணத்தை நான் நிறுத்துறேன் அப்படிங்கிற மாதிரி மயில் அவங்களோட ரூமுக்கு கூப்பிட்டு போய் சுடரை படுக்க வச்சுக்கிறாங்க. ஆனால் அவங்க தூங்கவே இல்லை, முடிச்சுட்டே இருக்காங்க. மயில் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுனால சுடர், அக்கா நீ தூங்குக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மா நீயும் தூங்க அப்படின்னு சொல்லிட்டு மயில் தூங்கிடுறாங்க. அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சு பார்க்கும்போது சுடரை பக்கத்தில் காணோம். வெளியே போயிட்டு, மா எங்கம்மா, நைட்டு என் பக்கத்தில் தான் சுடர் இருந்தா, அவளை காணோம் அப்படின்னு. அவள் எங்கள் ரூமில் தூங்கிட்டு இருக்கா அப்படின்றாங்க. ஏன் இங்கேருந்து அவள் அங்கே எப்போ போனா அப்படின்னு கேட்குறாங்க. நீ எதையாவது அவளை
அவளுக்கு சொல்லி அவள் மண்டியை கழுவிடுவேன்னு சொல்லி தான் நான் என் ரூமுக்கு கூப்பிட்டு போயிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. மா நைட்டு என்ன ஆச்சு தெரியுமான்னு? சொன்னா அதெல்லாம் ஒன்றும் கவலை இல்லை, எனக்கு இந்த கல்யாணம் நடக்கணும் அவ்வளவுதான், நீ வேலைக்கு போகிற வழியை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதை ரொம்ப ரொம்ப அலட்சியமாக எடுத்துக்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம சுடர் காலேஜுக்கு போகிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. எதுக்கு காலேஜுக்கு போகிற அப்படின்னு அவங்க அப்பா கேட்குறாரு. இல்லைப்பா கல்யாணத்துக்கு இன்னும் 4 நாள் இருக்குல்ல அப்படின்னு. 4 நாள் தான் இருக்குது, அதுக்குள்ளே நிறைய வேலைகள் இருக்குது, இன்னும் துணியெல்லாம் வாங்கணும், ஜுவல்ஸ் வாங்கணும்னு அவங்க எல்லாம் எப்போனாலும் கூப்பிட்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்மளது ₹1 செலவில்லை, எல்லா செலவும் அவங்களோடது. இதோ நிச்சயத்துக்கு கூட அவங்க தான் துணியெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க, கல்யாணத்துக்கும் நமக்கு எல்லாருக்கும் அவங்க தான் துணி வாங்கி தருவாங்க. தயவு செஞ்சு புரிஞ்சுக்க சுடரு, காலேஜுக்கெல்லாம் ஒன்றும் போக வேண்டான்னு. நான் படிக்கவாவது செய்கிறேனே, அவங்கக்கிட்ட அதுக்கு மட்டும் பர்மிஷன் வாங்கி கொடு அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் பேசிக்கலாம், கல்யாணத்துக்கு அப்புறம் புருஷன்கிட்ட நீ நல்ல விதமாக நடந்துக்கிட்டீங்கன்னா அவனே உன்னை படிக்க வைக்க போகிறான். நீ தான் அது எல்லாத்தையும் பார்த்து பக்குவமாக நடந்துக்கணும், உனக்கு வேணுங்கிறத நீ தான் உன் புருஷன்கிட்ட கேட்டு செஞ்சுக்கணும். மயில் மாதிரி முட்டாளாக இருக்காது, நீ அந்த வீட்டில் போய் நல்லா கம்பீரமாக அந்த வீட்டையே ஆளணும். நல்லா யோசிச்சு பாரு சுடரு, நான் சொல்கிறத மனசில் வச்சுக்க. அந்த வீட்டில் அந்த பையன் ஒருத்தன் மட்டும்தான், அவனை தாண்டி அந்த வீட்டில் சொத்து உரிமை கொண்டாடிட்டு யாரும் வரப்போகிறதில்ல அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதான் பழனியோட பொண்டாட்டி கர்ப்பமாக இருக்குதாமே அப்படின்றாங்க. நான் இப்போதைக்கு சொல்கிறேங்க, கண்டிப்பாக இவன் நினச்சால்னா எல்லா சொத்தும் மாப்பிள்ளை பேருக்கே வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்குதுல்ல அப்படிங்கிற மாதிரிலாம். சுடர் அதுக்கெல்லாம் ரியாக்ட் பண்ணவே இல்லை. காசு பணம் சொத்து இதுக்கு தான் இவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க, மற்றபடி பிள்ளைங்களோட சந்தோஷம்னு யோசிக்கவே இல்லை. அக்கா வாழ்க்கையாச்சும் இப்படி இருக்குது, நம்ம வாழ்க்கை அதை விட கூட மோசமாக போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. சரவணன் மாமாவும் அந்த குடும்பமும் நல்லவங்க, அதனால மயிலக்காவோட வாழ்க்கை இப்படி இருக்குது. ஆனால் இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க நல்லவங்க கிடையாது, நம்ம ரொம்ப மோசமான ஒரு அக்கா சொன்ன மாதிரி பாலுங்கணத்தில் தான் குதிக்க போகிறோங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. சரி, சம்மந்தி ஃபோன் பண்ணார், ஏதோ பத்திரிக்கை டிசைன் சொல்கிறதுக்குன்ட்டு, நாங்கள் போய் அதை சொல்லிட்டு வந்துடுறோம், நீ வீட்டில் பத்திரமா இருன்னு சொல்லிட்டு போகிறாங்க. மயில் ஒரு மாதிரி டயர்டாக இருக்குது, இன்றைக்கி வேலை பார்க்க முடியலன்னு பாதியிலே வீட்டுக்கு கிளம்பி வந்துக்கிட்டு இருக்காங்க. வரும்போது காய்கறி ஏதாவது வாங்கிட்டு வரணுமான்னு சொல்லி பாக்கியத்துக்கு கால் பண்ணாங்க. அவங்க இருந்துட்டு நான் இந்த மாதிரி வேலையாக வந்திருக்கேன், நான் அப்புறம் கால் பண்ணுறேன்னு ஃபோனை வச்சிடுறாங்க. சுடருக்கு கால் பண்ணால் அவங்க ஃபோனை எடுக்க மாட்டேங்கிறாங்க. இவங்க ஒருவேளை சுடரை விட்டுட்டு போயிருப்பாங்களா இருக்குமா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணுறாங்க. மயில், அப்பா சுடர் எங்கே இருக்கா அப்படின்னு கேட்டால் அவள் வீட்டில் இருக்கா, இந்த மாதிரி பத்திரிக்கைக்கு டிசைன் காமிக்க சொல்லி கூப்பிட்டாங்க, அதனால் வந்திருக்கேன்னு சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு ஃபோனை வச்சாலும் மயிலுக்கு ஒரு மாதிரி நெருடலாக இருக்குது, தனியாக இருக்கா, இந்த கல்யாணத்தில் அவளுக்கு விருப்பம் இல்லைன்னு நல்லாவே தெரியும். இதுக்கு மேலே இந்த கல்யாணத்தை நிறுத்துறது கஷ்டம்னு யோசிச்சு ஏதாவது தப்பான முடிவு எடுத்துட்டா என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி நம்ம மயில் யோசிச்சுட்டு கொஞ்சம் வேகமாக வீட்டுக்கு போகிறாங்க. போனதும் நல்லதாக போச்சு. நம்ம மயில் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத விதமாக நம்ம சுடர் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் மிஸ், இவங்க போலனா அந்த பாய்சன் சாப்பிட்டது இவங்க யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. நம்ம சுடர் வந்து பாய்சன் சாப்பிட்டுட்டாங்க, பாதி குடிச்சிட்டாங்க, பாதி பாட்டிலில் இருக்குது, போய் தட்டி விட்டுடுறாங்க மயில் சுடர் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் அக்கா எதுக்குக்கா இதை தட்டி விட்ட, இன்னும் கொஞ்சம் தான் இருந்துச்சு, குடிச்சிருந்தேன்னா போய் சேர்ந்துருப்பேன்ல அப்படின்றாங்க. இப்போவே என்ன ஆகுமோ, ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லி வெளியே போய் ஆட்டோ ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு பார்க்குறாங்க. ஒரு ஆட்டோக்காரர் வராரு. அவர் அண்ணன் என்ன நிறுத்துங்கண்ணே, என் தங்கச்சி பூச்சி மருந்து சாப்பிட்டுட்டா, அவளை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகணும் அப்படின்னு கூப்பிடுறாங்க. சரிம்மா கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா சுடர் கதவை சாத்திக்கிட்டாங்க. சுடர் கதவை துற அப்படின்னு கூப்பிட்டா அவங்க திறக்க மாட்டுறாங்க. இல்லைக்கா நான் உயிர் பொழைக்கணும்னு ஆசைப்படலை, தயவு செஞ்சு இதோட விட்டுடு, நான் இப்படியே செத்து போயிடுறேன், அப்போ தான் அம்மாவுக்கு அப்பாவுக்கு நிம்மதியாக இருக்கும், எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த வலியும் வேதனையும் தானே, அந்த அந்த பொறுப்பு தானே அவங்களுக்கு வேணாம், நான் உயிரோடு இருந்தால் என்ன, செத்தா அவங்களுக்கு என்ன பிரச்சனை, விடுக்கா நான் செத்து தொலைகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எனக்குன்னு இருக்கிறது இந்த உலகத்திலேயே நீ மட்டும்தான் சுடரு, தயவு செஞ்சு கதவை துற அப்படின்றாங்க. முடியாதுக்கா என்னை மன்னிச்சிடுக்கா அப்படின்னு அழுகுறாங்க. பாப்பா பிறந்தா நல்லா பார்த்துக்கோ, தயவு செஞ்சு நம்ம அப்பா அம்மா கூட மட்டும் இருக்காத, நீ வேற எங்கேயாவது போய் நிம்மதியாரு, உனக்கு பிடிச்சா வேற கல்யாணம் கூட பண்ணிக்கோ, கையில் காலில் விழுந்தாச்சு அதே குடும்பத்தில் கூட போய் வாழ்ந்துரு, ஆனால் அப்பா அம்மா கூட மட்டும் இருக்காதுக்கா, அந்த குழந்தையையும் நம்மள பண்ண மாதிரி தான் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஐயோ சுடரு அப்படின்னு சொல்லி வெளியே போய் அந்த ஆட்டோக்காரரை கூப்பிடுறாங்க. ஐயா ஒரு நிமிஷம் வாங்க அப்படின்னு உள்ளே கூட்டிகிட்டு வந்து, என் தங்கச்சி பாய்சன் சாப்பிட்டுட்டா, உள்ளே போய் கதவை சாத்திக்கிட்டா, திறக்க மாட்டேங்கிறா, தயவு செஞ்சு கதவை உடைக்க ட்ரை பண்ணுங்க அப்படின்னு, வாமா ஆளுக்கு ஒரு பக்கம் மோதுவோம் அப்படின்றாங்க. ஐயா நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், என்னால் அந்த மாதிரி பண்ண முடியாது, நீங்கள் தயவு செஞ்சு அந்த கதவை உடைங்க, என் தங்கச்சியை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி தட்டிக்கிட்டு இருக்காங்க.
எவ்வளோ ட்ரை பண்ணாலும் பூட்டை உடைக்கவோ இல்லை உள்ளே போகவோ இவங்களால முடியவே இல்லை. கதவை வேகமாக இடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அங்கே ஒரு உலக்க மாதிரி இருக்குது, அதையும் வந்து கூட அந்த கதவை இடிச்சுக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு நம்ம மயிலோட அம்மாவும் அப்பாவும் வந்துடுறாங்க. என்ன நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக கேட்குறாங்க. என்ன நடந்துச்சு தெரியுமா, இந்த கதவை உடைங்க, சுடர் உள்ளே இருக்கா, அவள் விஷம் குடிச்சிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே ஐயோ சுடர் அப்படின்னு இவங்க 2 பேரும் பதறி அடிச்சுக்கிட்டு போய் கதவை திறக்க ட்ரை பண்ணுறாங்க. திறக்கவே முடியல. அப்போது பாக்கி வந்துட்டு என்னாச்சு சுடர், எதுக்காக இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்துட்ட, கல்யாணத்தில் நீ சம்மதம்னு சொன்ன இல்லை அப்படின்னு நீங்கள் என்ன சம்மதிக்க வச்சுட்டீங்க, அக்காவை எப்படி பண்ணுறீங்களோ அதே தான் என்னையும் பண்ணீங்க, ஏதாவது கொஞ்ச நாள் டைம் இருக்கும், அட்லீஸ்ட் நான் இந்த காலேஜ் கோர்ஸையாவது முடிச்சு வைக்கலாம், ஃப்யூச்சரில் உதவுன்னு பார்த்தா நீங்கள் அதுக்கும் விடலை, அவங்கக்கிட்ட நான் பேசி சாமர்த்தியமாக நடந்து என் படிப்பை நான் கண்டினியூ பண்ணணும்னு சொல்கிறீங்க, எனக்கு என்னமோ சரியாக படலை, இந்த கல்யாணம் வேண்டாம், உங்களுக்கு பாரமே நான் தானே, நான் உயிரோடு இருந்தால் தானே நான் பாரமாக இருப்பேன், நான் சாகிறதும் அந்த குமாருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதும் ஒன்று தான், நான் செத்துடுறேன், நான் இதோட விட்டுடுங்க அப்படின்னு. சுடர் இங்கே பாரு, என்ன இப்போ உனக்கு என்ன இந்த கல்யாணம் வேண்டாம் அவ்வளவு தானே, நான் சத்தியமாக சொல்கிறேன் கண்டிப்பாக இந்த கல்யாணம் நடக்காது, நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன், நீ வெளியே வா அப்படின்றாங்க. மா நீ அவங்களுக்கு ஃபோன் பண்ணி இந்த கல்யாணம் நடக்காது, என் பொண்ணு விருப்பம் இல்லைன்னு சொல்லி சூசைட் அட்டன் பண்ணிட்டான்னு சொல்லு, அப்போ தான் சுடர் நம்புவா அப்படின்றாங்க. அதே மாதிரி நம்ம பாக்கியமும் ஃபோன் பண்ணி ஐயா சமந்தி நான் தான் பாக்கியம் பேசுகிறேன், சுடரோட அம்மா பேசுகிறேன், இந்த கல்யாணம் நடக்க வேண்டாம், நீங்கள் தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க, ஏன்னா என் சுடருக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லைன்னு சொல்லி விஷம் குடிச்சிட்டா, இந்த கல்யாணம் நடக்கிறதும் நான் உயிரோடு இருக்கிறது சாகிறதும் ஒன்று அப்படின்னு சொல்கிறா, உயிரோடு இருக்க முடியாதுன்னு சொல்கிறா, அதனால தான் சொல்கிறேன் இந்த கல்யாணத்தை நிறுத்திடுங்க சம்மந்தி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. சக்திவேலுக்கெல்லாம் பயங்கர கோவம், இவ்வளோ திமிரு இருந்தால் இவ்வளோ கிராண்டாக நிச்சயதார்த்தம் பண்ணதுக்கப்புறம் இந்த கல்யாணம் நடக்காதுன்னு சொல்லுவாங்க, என்ன நினச்சிட்டு இருக்காங்க இவங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க கோவத்தில் இருக்காங்க. இங்கே நான் முன்னாடி தானே ஃபோன் பண்ணி சொன்னேன் வா சுடரு அப்படின்னு கூப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் கதவை திறக்கிறாங்க. நீ அப்போவே முடியாதுன்னு சொல்லியிருக்கலாமே சுடரு, இப்போ அவங்களும் அவமானப்பட்டு நிற்கிற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் எங்கே கேட்டீங்க நீங்கள் அப்படின்றாங்க மயில். அதெல்லாம் பேசுறதுக்கு நேரம் இல்லை, வாங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகலாம் அப்படின்னு மாணிக்கம். இப்போது சுடரை அந்த ஆட்டோவில் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போய் அட்மிட் பண்ணுறாங்க. காசு செலவாகிறத பற்றி கூட யோசிக்கல, மயில் தான் செலவு பண்ணுறாங்க. ஆக்சுவலாக சுடரு உயிர் பொழைச்சிட்டாங்க, சரியான நேரத்தில் கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படின்னு தான் டாக்டர் சொல்கிறாங்க. இப்போது நம்ம சக்திவேல் வந்து பாக்கியத்துக்கு கால் பண்ணுறாங்க. சுடர் எப்படி இருக்கா, எந்த ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கீங்க, நாங்கள் உடனே வரோம் அப்படின்றாங்க. இல்லைங்கய்யா நீங்கள் ஒன்றும் வர தேவையில்லை, இந்த விஷயத்தை இதோட முடிச்சுக்கலாம், இந்த கல்யாணம் நடக்க வேண்டாம், இந்த கல்யாணம் நடக்கணும்னு நினச்சதே என் பிள்ளை சந்தோஷமாக வாழணுங்கிறதுக்காக தான், ஆனால் அவள் சந்தோஷமாக வாழ மாட்டா, இந்த கல்யாணத்தை சாகிறதுக்கு ஈக்குவலாக நினைக்கிறான்னா இந்த கல்யாணம் நடக்க வேண்டாம், ஏதோ சின்ன பிள்ளை தெரியாமல் பேசுகிறான்னு நினச்சி தான் நாங்கள் அமைதியாக இருந்தோம், அவள் இதை இவ்வளோ சீரியஸாக பார்க்குறான்னா வேண்டாம் இதை விட்டுடலாம் அப்படின்னு. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள், இவ்வளோ திமிராக பேசுகிறீங்க அப்படின்னு. இதில் திமிர் தானே எங்கே இருக்குது, என் பிள்ளையோட வாழ்க்கைக்காக தானே யோசிக்கிறேன், வாழ்க்கை கூட பரவாயில்ல, அவள் உயிர் சம்மந்தப்பட்ட விஷயம், அங்கே கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் கூட செத்து போயிட்டாள்னா என்ன பண்ண முடியும்னு, அப்படி செத்தா சாகட்டும், ஆனால் நிச்சயதார்த்தம் நடந்து முடிஞ்சிருக்கு, குமாரோட கல்யாணம் மறுபடியும் நின்று போச்சுன்னா அவன் வாழ்க்கை என்ன ஆகுது, இவ்வளோ கூட யோசிக்க மாட்டீங்களா நீங்கள், இவ்வளோ செலவு பண்ணியிருக்கிறேன் இந்த கல்யாணத்துக்கு, இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும், எனக்கெல்லாம் தெரியாது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்காரு. சரிங்கய்யா அப்படின்னு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. என்னம்மா சொன்னாங்க அப்படின்னு மயில் கேட்குறாங்க. ஏதோ தெரியாமல் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு திட்டினாரு, அதுக்கப்புறம் புரிஞ்சுக்கிட்டாரு கல்யாணம் நடக்காது அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனால் அவர் இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும்னு தான் சொல்லிட்டு ஃபோனை வச்சிருக்காரு. பாக்கியம் நல்லா மாட்டிக்கிட்டாங்க அப்படிங்கிறது தான். நிச்சயதார்த்தத்துக்கு செலவான அம்புட்டு பணத்தையும் கொடுங்கன்னு கேட்டால் இவங்க எங்கே போய் கொடுப்பாங்கங்கிறது ஒன்று இருக்குது. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.